அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 21வது வசனம் கர்த்தர் சொல்றாரு பாருங்க. அதற்கு அவர், நீ போ, நான் உன்னை தூரமாக அனுப்புகிறேன். எப்படி? இப்படி எல்லாம் நீ பேசாதப்பா. உனக்கு இருக்கிற தாளந்தை வச்சு உன்னால என்ன முடியும், உன்னால என்ன முடியாது, இந்த யோசனையெல்லாம் வச்சு நீ பேசாத பால். நான் உனக்கு சொல்றேன், உன்னுடைய அழைப்பு தூரமா போறது. ஹல்லேலூயா. என்ன சொல்ல வரேன் தெரியுமா? சில வேளையில கர்த்தர் நம்மளுக்கு வேற பாதையை வச்சிருப்பாருங்க. அந்த பாதையை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ஆமென். பவுல் சொல்றாரு பாருங்க, ஆண்டவரே நான் ஏன் தூரமா போனோம்? எருசலேமில் இன்னும் ஒரு வருஷத்துல நம்ம சர்ச்சு தான் பெரிய சர்ச்சு. நான் சொல்லல, பவுல் சொல்றாரு. ஆண்டவரே 6 மாசம் ஆண்டவரே இருக்கிற எல்லா அயோக்கியனையும் என் செய்தியை கேட்க வந்துருவோம் ஆண்டவரே. புரிதுங்களா அவர் சொல்ற ஸ்லாங் என்னன்னு? ஆண்டவரே நான் இன்னைக்கு சபையை திறந்தேன்னா நான் தான் ஆண்டவரே டாப் நியூஸ், நான் தான் வைரல். ஆண்டவர் சொல்ற, இல்ல இல்ல, உனக்கு நான் வச்ச ரூட்டு லாங்கான ரூட்டு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம என்ன தெரியுமா செய்யறோம்? ஆண்டவரே இங்கே பண்ணிடுங்க ஆண்டவரே, என்னால முடியாது, இவ்வளவு வருஷம் பண்ணிட்டு ஆண்டவரே பண்ணிடுங்க. அப்படி சொல்லாதீங்க. ஹல்லேலூயா. சில வேளை ஆண்டவர் உங்களுக்கு ஒரு லாங் ஜெர்னியை வச்சிருந்தா அதையும் ஏற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. சில வேளை ஆண்டவர் உங்களுடைய பாதை ரொம்ப வறண்டு போனதா இருக்கலாம். எருசலேமே நீ ஜெபிச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்லலாம், எருசலேம் விட்டு நீ தூரமா போன்னு சொல்லலாம். போங்க. ஆமென். கர்த்தர் உங்களை ஒரு தூரமான வழியில நடத்தணும்னு நினைச்சா தூரமான வழியில போங்க. ஹல்லேலூயா. அவரோட போராடாதீங்க. ஏன் ஆண்டவர் எருசலேம் வேணாம்னு சொல்லிட்டீங்க? ஏன் ஆண்டவர் இது வேணான்ட்டீங்க? ஏன் ஆண்டவர் அது வேணான்ட்டீங்க? ஏன் ஆண்டவர் இந்த வியாபாரம் பண்ணலாமே? ஏன் நான் அந்த வியாபாரம் பண்ணலாமே? இந்த வியாபாரம் தான் எனக்கு தெரியும் ஆண்டவரே, காலங்காலமா இந்த வியாபாரம் தான் பண்றேன் ஆண்டவரே, நான் அது பண்ணா சூப்பரா வந்துடும். ஆண்டவர் சொல்ல, நீ சூப்பரா வருதில்லப்பா உன் வாழ்க்கை, நீ என் சித்தத்தை செய்வது தான் உன் வாழ்க்கை. ஹல்லேலூயா. நீ எப்படியோ வளர்வதில்லை உன் வாழ்க்கை, தேவ சித்தத்தை தேவ விருப்பத்தின்படி நீ செய்யணும். அதுதான் வாழ்க்கை. ஆமென். ஆமென். அப்போ நம்ம வாழ்க்கையில எது ரொம்ப முக்கியம்? அழைப்பு முக்கியம், தேவ சித்தத்தின்படி ஒப்பு கொடுத்ததும் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் லெசனே ஆண்டவர் சவுலுக்கு நறுக்குன்னு கொடுத்தாரு பாருங்க. உன் ஓட்டத்தை ஓடி முடிக்கணும், அதுதான் உன்னுடைய அழைப்பு. ஹல்லேலூயா. நீ நினைச்ச மாதிரி ஓடக்கூடாது, நீ நினைச்ச மாதிரி செய்யக்கூடாது. ஐயோ ஆண்டவரே எனக்கு இந்த தேவையெல்லாம் இருக்கு, நான் இது பண்ணா கொஞ்சம் பணம் வர ஆண்டவரே, அது பண்ணா கொஞ்சம் பணம் வர ஆண்டவரே, நான் இப்படியே ஊழியம் செய்ய. நீ அப்படி பண்ணாத. கர்த்தர் உன்னை லாங் வேல வச்சிருக்காரா? ₹1 வேணும்னாலும் 10 மணி நேரம் ஜெபம் பண்ணாதான் ₹100 வருமா? அந்த வழியில தான் ஆண்டவர் வச்சிருக்காரா? அந்த வழியில போங்க. ஆமென். இல்ல பிரதர் எனக்கும் வெளியூர்லாம் போகணும்னு ஆசை, ஆனா பிரதர் நான் போயிட்டுமா? பிரதர் போகாத. ஆமென். இல்ல பிரதர் எனக்கு உள்ளூர்ல தான் இருக்கணும்னு ஆசை, ஆனா ஆண்டவர் வெளியூர் போக சொன்னார், போயிடு. என்ன சொல்ல வர? கடவுள் உங்களை எப்படி நடத்துறாரோ அப்படி போயிடுங்க. ஆமென். ஆண்டவரே இங்க பாருங்க, நம்ம சர்ச்சை பெருசாகணும்னா ரொம்ப ஈஸி. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஸ்பிரிங்ஸ் ஆஃப் லைஃப்ல நம்ம சபை பெருசாகணும் ஜெபிக்கிறோம். இல்லவே இல்லை, தேவ சித்தத்தை செய்து முடிக்கணும் தான் நம்ம ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. சபை எப்படி பெருசாகணும்னு எனக்கு நல்லா தெரியும். ஆமென். பல சபைகளில் கர்த்தர் உபயோகப்படுத்தி இருக்கிறாரு. பல சபைகள் நம்ம ஊழியத்து நிமித்தம் பெரிய சபையா இருக்கிறது, ரொம்ப பெரிய சபையா இருக்கிறது. பல சபைகள் இன்னைக்கும் சொல்றாங்க, ஏன் இதெல்லாம் உங்க சபைக்கு நீங்க செய்யாம இருக்கிறீங்க? ஏன் தெரியுமா? அது நம்ம வழி இல்லை. ஹல்லேலூயா. அந்த வழி அவங்களுக்குரியது, நம்ம வழி நம்மளுக்குரியது. ஹல்லேலூயா. பிரதர் நம்ம அடுத்த வருஷத்துக்குள்ள 1000 பேர் ஆயிடும். இல்ல இல்ல இல்ல, அப்படி நம்ம ஜெபிக்க கூடாது. ஆண்டவரே அடுத்த வருஷம் முடியும் போது நான் ஆண்டவரே உங்க சித்தத்தை உங்க விருப்பத்தின்படி நான் செய்து முடிக்கணும். ஹல்லேலூயா. அப்படிதான் நீங்க ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு வியாபாரம் கொடுத்துட்டீங்க, இன்னும் 10 வருஷத்துல நான் அம்பானியே மிஞ்சிடுவேன். இல்ல இல்ல, நீ அப்படி ஜெபிக்க கூடாது. ஆண்டவரே 10 வருஷத்துல உமக்கு உண்மையும் உத்தமமா இந்த வியாபாரம் செய்யும், அப்படி ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. சில வேளை ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சின்ன வியாபாரத்தை கொடுப்பார், அதுல சந்தோஷமா இருங்கன்றார் ஆண்டவர். ஆமென். என்ன பிரதர் அப்போ நான் காசுக்காய் கஷ்டப்படணுமா? காசை பத்தி ஆண்டவர் இங்க பேசல, மனசை பத்தி பேசுறாரு. ஆமென். உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன் பாருங்க, நீங்கள் ஐஸ்வர்யவானா இருக்கணும்னா நீங்க எஜமானா இருக்க தேவையில்லை. நீங்க கொடுப்பதை நீங்க புரிந்து கொண்டால் போதும். நீங்க பியூனா இருந்தாலும் உங்க சேர்மனுக்குன்னா மேல வாழுவீங்க. ஹல்லேலூயா. நீ பென்ஸ் கார் ஓட்டுறதுக்கு ஒரு பெரிய ஓட்டலை கட்டணும்னு அவசியம் இல்லை. உன் பாக்கெட்ல இருந்து நீ தேவ சமூகத்துல ஏழைகளுக்கு விதைக்க கற்றுக்கொண்டாலே போதும், நீ பென்ஸ் கார்ல வந்துடுவ. ஹல்லேலூயா. அதை பத்தி நாம் பேசவில்லை. நாம் பேசுகிறது என்னவென்றால் நம்முடைய மனப்பக்குவத்தை பற்றி பேசுகிறோம். ஆமென். பிரதர் எனக்கு நல்லா பாட்டு வரும் பிரதர், நானும் பலரை போல பாட்டு பாடட்டுமா?
கடவுள் சொன்னா பாடு. ஹல்லேலூயா. புரியுதுங்களா? ஊழியம் ஆண்டவரே நான் வேலைக்கு போறேன், நான் அடுத்த வருஷத்துக்குள்ள ஜிஎம் ஆயிடும், அடுத்த வருஷத்துக்குள்ள இதாயிடும், அது அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஆண்டவரே இந்த வேலையில என்ன வச்சிருக்கிறீங்களா ஆண்டவரே, இதை நான் உண்மையா செய்ய போறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீங்க எனக்கு லாங் ரூட்டை வச்சிருக்கிறீங்களா, நான் அந்த லாங் ரூட்ல போவேன். ஹல்லேலூயா. எத்தனை காலம் பிரதர் நான் இப்படியே இருக்கிறது, என் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமே இல்லை, ஏன் ஆண்டவரடி பாடாப்படுத்துறாரு? நான் உண்மையா சொல்றேன் பாருங்க, தீர்க்க தரிசனமா, கடவுள் உங்களை அந்த பாதையில் நடத்தும்படி விருப்பப்பட்டால் அந்த பாதையை நீங்கள் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் அந்த பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் அற்புதம் உண்டு, அந்த பாதையில் அதிசயங்கள் உண்டு, அந்த பாதையில் இயேசு உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லி கொடுற, பவுலே நான் உன்னை குறித்து பெரிய சித்தம் வச்சிருக்கிறேன்ப்பா. உன் மைண்ட்ல இருக்கிறதெல்லாம் எருசலேம் தான் இருக்குது, எருசலேம் தான் உன் மனசுல இருக்குது. ஆனா நான் உன்னை கொண்டு ரோமர் அதிகாரிகளை அசைக்க போகிறேன், உன்னை கொண்டு கலிலேயாவை அசைக்க போகிறேன். நீ போகாத ஊர் இருக்காது, நீ இருக்காத நாடு இருக்காது, உன் செய்தியை கேட்காத மனிதர் இருக்க மாட்டார்கள். நீ அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் நீ என்ன செய்யணும்? எருசலேமை விட்டு போகணும். ஹல்லேலூயா. சில வேளை நம்ம ரூட்டு லாங்காக இருக்கும். ஆண்டவர் சொல்றார், லாங்காக தான் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அந்த ரூட்டை நீ எடுத்துட்டேன்னா உன் ரூட்டு உலகமே பார்த்து அதிசயப்படும். ஏமே இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறேன், கர்த்தர் உங்கள் கண்களில் அதிசயங்களை காண செய்வார். ஆமே, ஏற்றுக்கொள்ளுங்க. திருப்பி வாசிக்கிறேன் பாருங்க. ஆண்டவர் சொல்றார் 18வது வசனம், மேக் ஹேஸ்ட். எல்லாம் சொல்லுங்க, மேக் ஹேஸ்ட். தமிழ்ல வாசிங்க. அவர் என்னை நோக்கி, நீ என்னை குறித்து சொல்லும் சாட்சியை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கப்பா. எப்பா நீ என்னமோ எனக்கு கிரெடென்ஷியல் இருக்குது, என்னை பற்றி எல்லாருக்கும் தெரியும், நான் போய் சொன்னா கேட்பாங்களாக்கும், நான் எங்க வியாபாரம் பண்ணா பெரிய வியாபாரி ஆயிடுன்னு நினைக்கிறேன். ஆனா உன்னை சுற்றி இருக்கிறவங்களாம் நரிகளா இருக்கிறாங்க, அது உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஏன் தெரியுமா போ போ போன்னு சொல்றாரு இன்னைக்கு? ஏனென்றால் உங்களை சுற்றிலும் நரிகள் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நீ சொல்றதெல்லாம் யாரும் கேட்க போறது இல்லை பால, நீ சொல்றது சரியானதா இருக்குது இருந்தாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனா நீ இப்போ என் சப்தத்தை கேட்டு உடனடியா நீ கிளம்புவேன்னா உன் சப்தத்தை கேட்க அவன் காத்து கொண்டு இருப்பாங்க. ஹல்லேலூயா. 21 மறுபடியும், அதற்கு அவர் நீ போ, நான் உன்னை தூரமாய் புறஜாதி இடையிலே அனுப்புகிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவர் எங்க அனுப்ப போறாரு? நீ தெரியாததும் உன் புத்திக்கு எட்டாதமான இடத்துல கர்த்தர் உன்னை கனம் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இந்த 2024ஆம் ஆண்டு இந்த அடுத்து பாதி இருக்கிற 6 மாசத்துல கர்த்தர் உன் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறார் என்றால், உன் புத்திக்கு எட்டாத இடத்துல கர்த்தருடைய கனப்படுத்த போகிறார். நீ சந்திக்காத மனிதர் மத்தியிலே கர்த்தருடைய அபிஷேகம் செய்ய போகிறார். உன் சப்தத்தை கேட்டிராத மனிதர்கள் உன் சப்தத்தை வாஞ்சிக்கும்படியை கர்த்தர் செய்ய போகிறார். எழும்பி போன்றார் ஆண்டவர். நான் உனக்கு சில கட்டளைகளை கொடுக்க போகிறேன் இந்த நாட்களில், அதன்படியாய் நீ புறப்படுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நான் ரொம்ப நாள் இதை தான் செஞ்சேன், இதை தான் நான் செய்வேன், இதை தான் எனக்கு தெரியும், நான் இவாஞ்சலிஸ்ட், எனக்கு சுவிசேஷம் தான் வரும், நான் ஒரு கதை சொல்லி ரெண்டு சாட்சியை சொல்லி முடிப்பேன், இப்படியெல்லாம் பேச கர்த்தர் சொல்றார், நீ புரியாத இடத்துக்கு போகிற. எல்லாரும் சொல்லு, நான் போக போகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்ன ஸ்டைலு பிடிச்சிருக்குது பாருங்க. ஃபர்ஸ்ட் வேர்ட் என்ன சொல்றாருன்னா, மேக் ஹேஸ்ட், ஓடுன்றாரு. இவர் சொல்றாரு பாருங்க, ஆண்டவரே இருங்க ஆண்டவரே, எனக்கு ரொம்ப கிரெடென்ஷியல்ஸ்லாம் இருக்குது. 21 ஆண்டவர் எப்படி சொல்றாருன்னா, பட் காட் செட் டோன்ட் ஆர்கியூ. எல்லாம் சொல்லுங்க, வாக்குவாதம் பண்ணாதீங்க கூட. இந்த காலத்தில் ஆண்டவர் உங்களுக்கு என்ன தெரியுமா சொல்றாரு? ஆண்டவரோட வாக்குவாதம் பண்ணாதீங்க. எல்லாம் சொல்லுங்க, வாக்குவாதம் பண்ண மாட்டேன். ஃபுல் ஸ்டாப், கோ. எல்லாம் சொல்ல, கோ, full stop. I am sending you on a long journey. Hallelujah. ஆண்டவர் சொல்றாரு, பால் உன்னோட பேசறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, உனக்கும் நேரம் இல்லை. ஏன்னா நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஹல்லேலூயா. நீ சாதிக்க வேண்டிய காரியம் ரொம்ப தூரம். உன் நேரம் வந்துடுச்சு. நான் உன்னோட பேச போகிறேன். போன்னு சொல்லுவேன். என்னோட என்ன பண்ணாத,
வாக்குவாதம் வேணான்றாரு. இன்னைக்கு உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், கர்த்தர் உங்களோடு இந்த மாதம் முடியறதுக்குள்ளே சில காரியத்தை பேச போகிறாரு. பேசின உடனே தயவு செய்து செஞ்சிடுங்க. ஹல்லேலூயா, ஆமென். அது பேசும்போது உங்கள் மனசில் இருந்து இதெல்லாம் தோணும். ஆண்டவரே நான் இங்கே இருக்கிறேன், இதே பண்ணுறேன், ஆண்டவரே ஏன் ஆண்டவரே எப்படி இப்படியெல்லாம் பேசாதீங்க. நான் ஆண்டவர் முன்னாடியே சொல்கிறாரு, உன் புத்திக்கு எட்டாததும் உன் அறிவு பார்க்காத காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்து முடிக்க போகிறார்.